வெல்கம் டு மைக் ஸ்ட்ரோம் கிரிக்கெட். இந்த வீடியோ ஐபிஎல் திருவிழா. இன்றைக்கி நம்ம பெங்களூர் டீமை பற்றி பார்க்கலாம். பெங்களூர் டீமை பொறுத்தவரை மூணு பிளேயர்ஸ் தான் ரைட் பண்ணியிருந்தாங்க. விராட் கோலி 21 crores, ரஜத் படிதர் அட் 11 crore அண்ட் யஷ் தயால் அட் 5 crore நினைக்கிறேன். ஆமாம், இந்த மாதிரி ரீட்டைன் பண்ணிவிட்டு ஒரு 80 some crores பர்ஸ் வேல்யூவோடு தான் போனாங்க அவங்க. இவங்களுமே பஞ்சாப் டீம் மாதிரி ஒரு நியூ டீமை பில்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்காங்க. ஏன்னா வெறும் 3 பிளேயர்ஸை வச்சுட்டு நாங்கள் புது டீமை தான் பில்ட் பண்ண போகிறோம். ஏன்னா காலங்காலமாக யார் கப்படிக்கலாம், டிசின்னா கப்படிக்கல, ஓகேவா, பஞ்சாபும் இன்னும் கப்படிக்கல. ஆனால் ஆர்சிபியை மட்டும்தான் எல்லாம் ட்ரோல் பண்ணுறாங்க, எல்லாம் கேட்குறாங்க. ஏன்னா என்ன இத்தனை வருஷமாக நீங்கள் ஆடிட்டு இருக்கீங்க, ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் பெரிய பிளேயர்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, ஆனால் கப்பே அடிக்கலையே அப்படின்ற ஒரு ட்ரோல் வருஷம் போயிட்டே இருக்கும். லாஸ்ட் இயர் கூட வந்துடுவாங்கன்னு நினச்சேன். தலை தோனியை தூக்குனதுக்கப்புறம் அவங்க போட்ட செலப்ரேஷன் இருக்கு, எப்பா. ஓகே, போயிடுவோம். ஆர்சிபியை பொறுத்தவரை அவங்களோட ரீடென்ஷன் 83 crore போயிருந்தாங்க இல்லையா ஆக்ஷனுக்கு. அந்த அளவுக்கு அவங்க டீமை வேல்யூபிளாக எடுத்திருக்காங்கன்னா என்ன கேட்டால் எனக்கு டவுட்டு தான் சொல்லுவேன். அவங்க வில் ஜாக்ஸை விட்டது தப்பு. சரி, முதல்ல நம்ம யார் எடுத்திருக்காங்கன்றதை பற்றி போயிடுவோம். ஜாஸ் ஹேசல்வுட்டை செம்ம பெட்டு 12 crore எடுத்திருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க மார்க்கி செட்டுக்கு அடிச்சிக்கவே இல்லை. அது எனக்கு செம்ம ஆச்சரியமாக இருக்குது. என்னோட டவுட் என்ன இருந்துச்சு, ஒரு கேப்டனுக்கு போவாங்க, கேப்டன் விக்கெட் கீப்பருக்கு போவாங்க, மேக்ஸிமம் கேஎல் ராகுல் எடுப்பாங்க நம்ம சொல்லியிருந்தோம். அவர் தான் கேப்டனாக போவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்படிலாம் போவாங்கன்னு நினச்சேன். இவங்க யாருக்குமே போகலை, ஜாஸ் பட்லருக்கு போகல, யாருக்குமே போகலை. என்னடா ஆர்சிபின்றது. சரி, ஓகே, இந்த ஆதங்கள்லாம் இருக்குது, நான் சேர்த்து வச்சு சொல்கிறேன் இருங்க. முதல்ல யார் எடுத்திருக்காங்கன்னா ஜாஸ் ஹேசல்வுட் எடுத்திருக்காங்க, நல்ல பவுலர், 12 crore எடுத்துருக்காங்க, செம்ம பிக்கு. ஓகே, ஃபில் சால்ட்டை எடுத்திருக்காங்க, இங்கிலாந்துக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு, பட்லருக்கு ஈக்குவலாக பண்ணுறாரு, நல்ல பேட்ஸ்மேன். ஓகே, செம்ம குட்டு, ஸ்டீல், இதுவும் ஸ்டீலு. அண்ட் ஜிடேஷ் சர்மா ஸ்டீல் தான், ஆனால் 11 crore இல்லை. இன்னும் கொஞ்சம் கம்மியாக போய் எடுத்துருக்கலாமான்னு எனக்கு ஒரு டவுட். அவர் இல்லைன்னா வேறு அஷுதோஷ் சர்மா கூட எடுத்துருக்கலாம். புவனேஸ்வர் குமார் செம்ம பிக்கு, சிராஜை விட்டதுனால இவங்க புவனேஸ்வர் குமாரை எடுத்திருக்காங்க, செம்ம பிக்கு, 10 crore. இதெல்லாம் எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியாது. லியாம் லிவிங்ஸ்டனையும் பஞ்சாப்ல தான் தட்டி தூக்கியிருக்காங்க, இதுவும் அகைன் நல்ல பிக் தான். அண்ட் ராஷிக் சலாம் டொமஸ்டிக் லெவலில் நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஓகே, அகைன் புதுசாக நம்ம கிரியேட் பண்ணலாம், புதுசாக பில்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக எடுத்திருப்பாங்க. நல்ல பிட்டு தான், 6 crore. அண்ட் குருணால் பாண்டியாவை 5 கோடிக்கு எடுத்தது. ஓகே, நல்ல பிட்டு தான். அவர் அடிக்கிற ரன்னை விட கொடுக்குற ரன் தான் அதிகமாக இருக்கும். எந்த தைரியத்தில் எடுத்தாங்கன்னு தெரியல. டிம் டேவிட் நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு, மும்பை இந்தியன்ஸ்லேருந்து வாங்கியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ்லேருந்து வாங்கலை, லாஸ்ட் டைம் அவர் அங்கே விளாண்டார் இல்லையா. அண்ட் ஷியா சர்மா, ஓகே, தோனியோட விக்கெட்டை கூட எடுத்தார் கேகேஆரில் ஆடி லாஸ்ட் டைம், நல்ல பிட்டு தான். அண்ட் பேத்தல், இவரும் நல்ல பேட்ஸ்மேன், நல்ல ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், இவருமே நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன், நல்லா ஷைனாக வரலாம். அதுக்கப்புறம் எல்லாமே அவங்க பேஸ் ப்ரைஸ்க்கு தான் எடுத்தாங்க. எகைன் என்ன சொல்கிறேன்னா, அன்சோல்டு ஆன பிளேயரு எகைன் வருவாங்கல்ல, அப்படி தான் ஆக்சலேட்டர் செட்டில் வரும்போது தான் இவங்க எல்லாத்தையுமே எடுத்தாங்க, பேஸ் ப்ரைஸ்க்கு தான் எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க. யாருன்னா படிகல், துஷாரா அண்ட் ரொமேரியோ ஷெப்பர்ட், லுங்கிசாம இங்கிடி. இங்கே ஸ்வம்பில் சிங்கை ஆர்டிஎம் மிஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு புரியலை, ஆர்டிஎம் மிஸ் பண்ணி, சரி ஓகே நம்மள்ட்ட ஆர்டிஎம் இருக்குதுன்னு அப்போ தான் அவங்க ஞாபகம் வந்திருக்கும் போல. எப்போ ஒரு நாள் விட்டு 2வது நாள் கடைசியில் அதுவும் ஆக்சிலேட்டர் செட்டில் ஆர்டிஎம் யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. பார்ப்போம் வா. வேறு யார் இருக்கா, சக்காரா, மோஹித் ரத்தி, மனோஜ், இவங்க எல்லாமே உட்கார தான் வைக்க போகிறாங்க, இல்லை டவுட்டே இல்லை. 83 கோடிக்கு 22 பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அதில் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் மட்டுமே 8 பேர் எடுத்திருக்காங்க, 14 இந்தியன் பிளேயர்ஸோட போகிறாங்க. இப்போ வந்துடுவோமே, இப்போ இவங்க எடுத்திருக்க ஸ்குவாடு எந்த ஒரு மைண்ட் செட்டில் போனாங்க, இவங்க கப்படிக்கணுன்றது முடிவாகி போச்சு. வில் ஜாக்ஸ் இவங்க எதுக்கு விட்டாங்கன்னு எனக்கு புரியல. வில் ஜாக்ஸ் லாஸ்ட் டைம் செஞ்சுரி வேறு அடித்தார், ஒரு பார்ட் டைம் பவுலிங் கூட இருக்குது அவருக்கு ஆப்ஷனுக்கு. இன்னும் சொல்லப்போனால் வில் ஜாக்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் குவாலிஃபையே நீங்கள் அப்புறம் தான் ஆனீங்க. வில் ஜாக்ஸ் ஆன 6 மேட்ச்சில் தான் 6 மேட்ச் வின் பண்ணுச்சு ஆர்சிபி. ஓகே, அதுக்கு பதிலாக பில்சாட்டை எடுத்திருக்காங்க, எப்படி போகுதுன்னு பார்ப்போம். சரி, ஆர்சிபியோட 11க்கு போயிட்டோம்னா விராட் கோலி தான் ஆப்வியஸாக ஓப்பனிங். இந்த தடவை அவங்க கேப்டன் யாரையுமே எடுக்கல, அவர் தான் கேப்டனாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் கூட ஓப்பன் பண்ணால் ஃபில் சால்ட்டுக்கு போயிடுவாங்க. சால்ட்டு சரியாக வரலன்னா பேத்தலுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன், யங் பேட்ஸ்மேன். அண்ட் நம்பர் 3 ரஜத் படிதர், எந்த டவுட்டும் இல்லை. நம்பர் 4 ஜிடேஷ் சர்மா, ஓவராக ரேட் பண்ணி எடுத்தாங்கல்ல, ஜிடேஷ் சர்மா இங்கே தான் ஆட வைப்பாங்க. நம்பர் 5 லிவிங்ஸ்டன் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு. நம்பர் 6 டிம் டேவிட் போவாங்க. மேபி இந்த ஃபுல்லாகவே ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால ஒரு லெஃப்ட் ஹேண்டர் போகலான்னு போனால் என்னோட ஒப்பீனியன்
குருணால் பாண்டியாவை தூக்கி மேலே ஆட வைக்கிறது அண்ட் டிம் டேவிட்டை வந்து கீழே நம்பர் 7 ஆட வச்சா நல்லா இருக்கும்ன்றதான் என்னோட ஒப்பீனியன். அண்ட் புவனேஸ்வர் குமார் நம்பர் 8 எந்த பிரச்சனையும் இல்லை. நம்பர் 9 ஸ்ரேயா சர்மா, நம்பர் 9 வந்து ஸ்ரேயா சர்மா ஆட வைக்கலாம். அண்ட் நம்பர் 10 வந்து எஸ் ஜெயல் ஆடுவார். நம்பர் 11 ஹேசல்வுட், நம்பர் 11 ஹேசல்வுட் ஆடுவார், எந்த டவுட்டும் இல்லை. சலாம் அண்ட் தேவதத் படிக்கலை தான் இம்பாக்ட் பிளேயராக நான் எடுத்துகிட்டு போவேன். என்ன காரணம்னா ஆல்ரெடி இங்கே எனக்கு பிளேயிங் 11 செட் ஆகிடுச்சு. குருணால் பாண்டியா வரைக்கும் இறங்கி அடிப்பாங்க, நம்பர் 7 வரைக்கும் செட்டில்டு. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா புவி இருக்காரு, கண்ட்ரோல் பண்ணிடுவார். பவர் பிளேயும் கண்ட்ரோல் பண்ணுவார் வித் எஸ் ஜெயல் அண்ட் ஹேசல்வுட்டோட. டெத் ஓவர்ஸ்லையும் கண்ட்ரோல் பண்ணுவார். அகைன் எஸ் ஜெயல் வந்து ஹெல்ப் பண்ணுவார்னு வச்சுக்கோமே. இங்கே பவுலிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஹேசல்வுட்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னா துஷாரை வச்சுடுவாங்க. ஓகே தான், ஓகே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். ஆனால் வில் ஜாக்ஸை விட்டது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி, வில் ஜாக்ஸை போய் விட்டிங்களா, அவர் தாண்டா அவங்களை கூட்டின்னு வந்தார். விராட் கோலி இந்த தடவை ஃபார்மில் இருக்கார். ஸோ நாங்களே அடித்து முடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணோம்னா டேவிட்டை எடுத்துகிட்டு ரொமரே ஷெப்பர்ட் போடலாம், ஹேசல்வுட் எடுத்துகிட்டு துஷாரா போடலாம். வேறு யாரையும் பேக்கப்பாக பண்ண முடியாது. ஓகே, இதுதான் என்னோட பிளேயிங் 11 ஆர்சிபியை பொறுத்தவரை. அவங்கள்ட்ட இருந்த பர்சனாலிட்டிக்கு எவ்வளவோ பிளேயர்ஸாக, எவ்வளோ நல்ல பிளேயர்ஸ்னால் எல்லாம் நல்ல பிளேயர்ஸ் தான். ஒரு மினிமம் கேரண்டி உள்ள பிளேயர்ஸாக எடுத்துருக்கலாம். இப்படி ஒரு ஸ்குவாடை எடுத்திருக்காங்க. எந்த மாதிரி அவங்க பிளேயிங் 11 போகிறாங்க, இது நான் சொன்ன மாதிரி தான் போவாங்களா, இல்லை இதில் ஏதாவது இன்னும் இதுக்கு கீழே போகணும்னா ஒன்றும் இல்லைப்பா. இதுக்கு கீழே போனால் ரொம்ப ஆவரேஜாக போயிடும் பிளேயிங் 11. அவங்க அப்படிலாம் போக மாட்டாங்க. இந்த டீம் வச்சுட்டு இந்த தடவையாவது அவங்க கப் அடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஈசாலா கப் நம்பே.